Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல லென்ஸ்கார்ட் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2008ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த கம்பெனியை பத்தி உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இவங்க ஐவிஆர் மார்க்கெட்ல டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இனோவேட்டிவ் மெத்தட்ல பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஐ கிளாஸஸ், ஸ்கிரீன் கிளாஸஸ், கிட்ஸ் கிளாஸஸ், கான்டாக்ட் லென்ஸ் அண்ட் சன் கிளாஸஸை ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோவை 3 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. மென்ஸ், உமன்ஸ் அண்ட் கிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க ஐவிஆர் மார்க்கெட்ல ஒரு நியூ ட்ரெண்ட் செட்டராகவே இருக்காங்க. பிகாஸ் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெக்ஸ் வாங்கணும் அப்படின்னா பிசிக்கலா கடைக்கு போயிட்டு போட்டு பார்த்து தான் வாங்கணும். பட் இப்போ இவங்களோட அப்ளிகேஷன் மூலிமா நம்ம வீட்டில் இருந்துட்டே நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த கம்பெனி ஐவிஆர் மார்க்கெட்ல நியூ இன்னோவேட்டிவ் ட்ரெண்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனி இவங்களோட ஹையஸ்ட் வால்யூம் சேல்ஸை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது 105 நியூ கலெக்ஷன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த கம்பெனி 2723 ஸ்டோர்ஸை குளோபலா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 2067 ஸ்டோர்ஸ் இந்தியாவில் இருக்கு அண்ட் 656 ஸ்டோர்ஸ் அப்ராட்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோவை கம்பெனி ஆபரேட்டட் அண்ட் பிரான்ச்சைசி ஆபரேட்டட்னு 2 மேஜர் வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல கம்பெனி ஆபரேட்டட்ல பாத்தீங்கன்னா 1757 ஸ்டோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பிரான்ச்சைசி பிசினஸ்ல 310 ஸ்டோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பிரான்ச்சைசி பாத்தீங்கன்னா ரொம்பவே லோ வேல்யூல கிடைக்கிறதுனால நிறைய பேர் இதை எடுத்துட்டு இருக்காங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு ஸ்ட்ராங்கான டீலர்ஷிப் நெட்வொர்க் கொடுத்துட்டு இருக்கு. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனிக்கு பிவாடி அண்ட் குருகிராம் ரீஜன்ல 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் இவங்களோட இன்னோவேட்டிவ் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல மோர் தென் 100 மில்லியன் டவுன்லோட்ஸ் ஆயிருக்கு. கரண்டா இந்த கம்பெனியோட டெக்னாலஜி டீம்ல 532 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க லென்ஸ்கார்ட்ல கிளாஸஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இவங்களோட சர்வீசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் என்னோட சன்கிளாஸை லென்ஸ்கார்ட்ல தான் வாங்கியிருந்தேன் அண்ட் இவங்களோட சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே அஃபோர்டபுள் அண்ட் குவாலிட்டியா இருக்கு. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்தியன் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து 60.35% ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்திருக்கு அண்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ்ல இருந்து 39.65% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் டொமஸ்டிக் ரீஜன்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இந்த கம்பெனியோட மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டோர்ஸ் இந்தியாவில தான் லொகேட் ஆகிருக்கு. ரீசெண்டா தான் இந்த கம்பெனி குளோபலா டெவலப் ஆகிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட்வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 297.34 crores அளவுக்கு பதிவு பண்ணிருக்காங்க. நெட்வொர்த் பார்க்கும்போது 6108.30 crores அளவுக்கு புக் பண்ணிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது இயர் கேட்டகரியில நல்லாவே ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு earnings ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 382 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 402 ரூபீஸ் per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் earnings per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் இயர் 23 அண்ட் 24ல நெகட்டிவ்ல இருந்தாலும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அண்ட் 25ல ஃபைனலா பாசிட்டிவ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட earnings per share 1.77 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 227.12 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை ஐவிஎர்ஸோட இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். பர்டிகுலரா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற எந்த ஸ்டாக்குமே நம்ம NSE அண்ட் BSEல லிஸ்ட் ஆகல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டைட்டன் கம்பெனி அவங்களோட ஒன் ஆஃப் தி பிசினஸ் வெர்டிகல்ஸ் இந்த ஐவிஆர் மார்க்கெட்ல இருக்கு.
பட் இந்த கம்பெனியோட டைரக்ட் லிஸ்டட் பியர்ஸா நம்ம டைட்டன் கம்பெனியை எடுத்துக்க முடியாது. பிகாஸ் டைட்டன் கம்பெனிக்கு ஐவிஆர் மார்க்கெட் மட்டும் இல்லாம அதர் தென் நிறைய பிசினஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. சோ இந்த கம்பெனிக்கு பிரைஸ் வேல்யூஷன் பண்ண முடியாது. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 8001 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸோட growth பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது 22.57% அளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஸ்ட்ராங் growthனு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது 13.84% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா இந்த ROCE பர்சன்டேஜ் வந்து 15%க்கு மேல இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இவங்களோட பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 4.84% மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்தது இல்ல. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். ஐவிஆர் மார்க்கெட் வந்து இந்தியால நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் இந்த கம்பெனி மாதிரி ஆர்கனைஸ்டு ஷேரோட ஐவிஆர் இண்டஸ்ட்ரி மார்க்கெட் வந்து இந்தியால ரீசன்ட் டைம்ல ஸ்ட்ராங் growth அடைஞ்சிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ரிமைனிங் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியால பிரிஸ்கிரிப்ஷன் ஐ கிளாஸஸோட டிமாண்ட் வந்து கரண்டா கம்மியா தான் இருக்கு. பட் இந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா நான் பார்க்கறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஆர்கனைஸ்டு ஐ கிளாஸ் மார்க்கெட்டை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கம்பெனிக்கு லோக்கல் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருந்து நிறைய காம்படிஷன் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. பட் ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் வந்து ஆர்கனைஸ்டு ஐ கிளாஸ் தான் டார்கெட் பண்றாங்க. பிகாஸ் பிராண்ட் இமேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்டா பாக்குறாங்க. இந்த ரீசன்னால லோக்கல் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து வர காம்படிஷன் இயர் ஆன் இயர் கேட்டகரியில கம்மியாகும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட ஓன் ஸ்டோர்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ அக்டோபர் 31 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் நவம்பர் 4 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹2 per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 37 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓ வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 7278.02 crores அண்ட் இதுல 2150 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹19 அளவுக்கு எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் கொடுக்கறதாகவும் அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டென்டேட்டிவ் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். நவம்பர் 6 அலாட்மெண்ட் தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அனுப்புறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து நவம்பர் 10. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 19.85% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 17.52% மெயின்டைன் பண்றாங்க. ஆக்சுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் ரொம்பவே கம்மியா இருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான பாயிண்டா நான் பார்க்கறேன். நெக்ஸ்ட் லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸ் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங், பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசனுக்கு நான் ரேட்டிங் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இஷ்யூ டைப் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹48 பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 12% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நான் வந்து லாங் டேர்முக்காக தான் அப்ளை பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் லென்ஸ்கார்ட் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பத்தி உங்களோட தாட்ஸையும் நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.